ஹாய் ஆல். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா யூனிக் டெக்னாலஜிஸ்ல கோர்ஸ் ஜாயின் பண்ற பசங்களுக்கு கவர்மெண்ட், அதாவது குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம், இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நாங்க வந்து 50% டிஸ்கவுண்ட் தருவோம். ஸோ இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு கேட்பாங்க, இதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம், இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க அந்த பசங்க. அந்த பசங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணாதான் படிப்போம். படின்னு சொன்னாதான் நம்ம ஆளுங்க படிப்பாங்க. பட் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற பசங்க எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 14 மணி நேரம் அவ்வாறு படிச்சுக்கிட்டே இருப்பான். பட் வந்து எல்லாராலையும் வந்து சக்சீட் ஆக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங்ஸ் அங்க கம்மி தான். ஒரு 1000 ஓப்பனிங் தான் லட்சக்கணக்கான பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ஒன்லி தி பெஸ்ட் தான் பிளேஸ் ஆவாங்க. நான் பார்த்த வரைக்கும் 12th 1100 மார்க் எடுத்திருப்பாங்க. டாப் காலேஜே படிச்சிருப்பாங்க. யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருப்பான் அவன். அவன் வந்து ட்ரை பண்ணியிருப்பான். 5 வருஷம் ட்ரை பண்ணியிருப்பான். கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து லைஃப் செட்டில் ஆகணும், வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த மெயினா இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நம்ம கம்பெனில 50% டிஸ்கவுண்ட் தரும். எல்லா ட்ரைனிங்லயுமே ஜாவாவா இருக்கட்டும், பைத்தானா இருக்கட்டும், டாட் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் 50% டிஸ்கவுண்ட் தரும். ஸோ எல்லாருமே கேட்பீங்க, அப்படி என்னப்பா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற பசங்க மேல கருணை அப்படின்னு. இதுல வந்து கருணை மட்டும் கிடையாது, இதுல ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மாதிரி பசங்களை நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு பேட்ச்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற பசங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க. அவங்க டெடிகேட்டா இருக்க அந்த டீமே ஆட்டோமேட்டிக்கா மோல்ட் ஆகும். ஸோ இதுல எங்களோட செல்ஃபிஷ்னஸ் என்னன்னா அப்படின்னா, அவன் ஈஸியா பிளேஸ் ஆயிருவான். அவனை வச்சு அந்த பேட்சே அவனை ஃபாலோ பண்ணி பிளேஸ் ஆயிருவாங்க. ஸோ என்ன ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க அவங்க அந்த ஒர்க்ல. ஸோ அதனால தான் நாங்க இந்த குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதின பசங்களுக்கு நாங்க வந்து 50% டிஸ்கவுண்ட் தரோம். ஏன்னா ஆல்ரெடியே அவன் 5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பான். எவ்வளவு கம்மியான மார்க்கா இருந்தாலும் சரி, நாங்க 12th அவன் வந்து 50% எடுத்திருப்பான். பட் ஸ்டில் அவனுக்கு நாங்க டிஸ்கவுண்ட் தரோம். என்ன ரீசன் அப்படின்னா, அவனோட டெடிகேஷன் தான். கண்டிப்பா 100% டெடிகேட்டடா இருந்திருப்பான் அவனுடைய ஸ்டடீஸ்ல. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமயே. ஸோ அந்த மாதிரி பசங்கள நம்ம வந்து இந்த ட்ரெய்னிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் படிச்சிருவான். அவன ஃபாலோ பண்ணி அந்த பேட்சே படிக்க ஆரம்பிப்பாங்க. ஈஸியா எல்லாருமே பிளேஸ் ஆயிருவாங்க. ஸோ அதனால தான் இதுல வந்து பொதுநலத்தோட சேர்ந்து சுயநலமும் இருக்க தான் செய்யுது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு நீங்க வேலை கிடைக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஐடிக்குள்ள போணும், நல்ல வேலைக்கு போணும் அப்படின்னா, ஐடி இஸ் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வாங்க. நம்ம நேரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க அதுல பேஷனட்டா இருந்திருப்பீங்க. பட் அதுல சக்சீட் ஆக முடியாம இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்மளுடைய ஆசைக்கு நீங்க எய்ம் ஐ மீன் எஃபோர்ட் போட்டு கிடைக்காம நீங்க வர்றீங்க. அதனால ஒரு ஐ மீன் அத பத்தி நீங்க ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நீங்க வாங்க. அதை விட பெட்டர் சேலரில நம்ம பிளேஸ் ஆகலாம். ரொம்ப ஈஸியாவும் பிளேஸ் ஆகலாம் நீங்க. இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த கோர்ஸ் சூட் ஆகும்னு சொல்லிட்டு வில் ஃபைனலைஸ் தேர். தேங்க் யூ வெரி மச்.